சார் பார்க்கணும்னா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேம், ஒன்றும் தப்பு இல்லை, இருங்க மேம். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் வெளியே வந்துட்டு நான் எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு உங்களுக்கு சார் ஓகேங்களா? இது நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான அரவிந்த் என்பவர் திருமணத்திற்கு பெண் தேடி வந்தார். அன்பே என்ற ஆப்பில் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளை தேடி வந்த அரவிந்துக்கு ஈரோடு மாவட்டம் ஒத்தக்கடையைச் சேர்ந்த சத்யா என்பவரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. 40 வயதான சத்யா 30 வயதுதான் ஆகிறது என கதை கட்டியதை நம்பிய அரவிந்த் சத்யாவுடன் முதலில் நட்பாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவருக்கும் இடையேயான பழக்கம் எல்லை மீறவே அடிக்கடி வெளியூருக்கு சென்று நெருக்கமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. நெருக்கத்தை பயன்படுத்தி அரவிந்திடமிருந்து சிறுக பணம் பறிக்க ஆரம்பித்த சத்யா வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்ட வேண்டும் என 46,000 ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி வீட்டில் தனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்திருப்பதாக கூறிய சத்யா உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தவே வேறு வழி இல்லாமல் அரை சவரனுக்கு தாலி வாங்கி திருமணமும் செய்திருக்கிறார் அரவிந்த். பின்னர் அரவிந்தின் குடும்பத்தினர் தனியாக 7 சவரனில் தாலி செயின், 4 சவரனில் சாதாரண செயின், 2 சவரனில் மோதிரமும் என மருமகள் சத்யாவுக்கு வாங்கி கொடுத்துள்ளனர். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு திருமணம் முடிந்துவிட்டது என்ற ஆசையில் இருந்த அரவிந்துக்கு போக போகத்தான் எல்லாமே புரிய ஆரம்பித்திருக்கிறது. காதல் மனைவி சத்யாவின் செல்போனில் இருந்த புகைப்படங்கள் அரவிந்துக்கு சந்தேகத்தை கொடுக்கவே அடையாள அட்டையிலும் கணவர் பெயர் என போட்டு வேறொருவின் பெயர் இருந்தது அரவிந்தின் நெஞ்சில் இடியை இறக்கி இருக்கிறது. கண்ணில் கண்ட காட்சிகள் எல்லாம் உண்மையா என மனைவியிடம் கேட்க சத்யா சொன்ன பதிலோ இன்னும் அதிர்ச்சிதான். காது கூசம் அளவுக்கு ஆபாச வார்த்தைகள் பேசிய சத்யா வேண்டுமென்றே சண்டை போட்டுவிட்டு வீட்டை காலி செய்திருக்கிறார். இந்த அதிர்ச்சியில் அரவிந்தின் தாத்தா மனவேதனையாகி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தாராபுரம் மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அரவிந்த். விசாரணையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சத்யாவுக்கு சென்னையைச் சேர்ந்தவருடன் திருமணம் நடந்து குழந்தைகளும் பிறந்திருக்கின்றன. ஆனாலும் பணத்துக்கு ஆசைப்பட்ட சத்யா திருமணத்திற்கு பெண் தேடுவோரை மட்டும் குறிவைத்து காதல் நாடகத்தை அரங்கேற்றி ஏமாற்ற தொடங்கியிருக்கிறார். கரூரைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர், சர்வேயர், தொழிலதிபர், மாட்டு வியாபாரியின் மகன் என 15க்கும் மேற்பட்டோர் சத்யாவின் ஆசை வலையில் வீழ்ந்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து புதுச்சேரியில் பதுங்கியிருந்த சத்யாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் சத்யாவுக்கு உடந்தையாக இருந்த தமிழ்ச்செல்வி என்ற பெண்ணை தேடி வருகின்றனர். எங்கு சென்றாலும் தனது தோழி என கூறி தமிழ்ச்செல்வியை அழைத்துச் செல்வதை வழக்கமாகவே வைத்திருந்துள்ளார். அரவிந்தை ரகசியமாக திருமணம் செய்யும் போதும் தமிழ்ச்செல்விதான் கூட இருந்திருக்கிறார். ஆனால் விசாரணையில் தமிழ்ச்செல்விதான் சத்யாவின் புரோக்கர் என்பது தெரிய வந்திருக்கிறது. சத்யாவை வைத்து தமிழ்ச்செல்வி பிசினஸ் செய்து வர ஏமாற்றும் பணத்தில் பாதியாக பிரித்து எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. போலீசார் கைது செய்து அழைத்து வரும்போது படம் பிடித்துக் கொண்டிருந்த கேமராமேன்களை பார்த்து ஆவேசமான சத்யா தவறே செய்யாதவர் போல அழுது நீலி கண்ணீர் வடித்தார். வெளியே வந்துட்டு நான் எல்லா ஆதாரத்தையும் காமிச்சு இது நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.